அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுவது என்பதை பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு 2 கோடு போட்டுக்கிறோம். போட்டுட்டு கீழ் உள்ள கோட்டில் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த நூலை வெளியே இழுக்கிறோம். இழுத்துட்டு ஒரு சின்ன செயின் போட்டு அடுத்து ஒரு லாங் செயின் போடுறோம். போட்டுட்டு அப்படியே மேலே உள்ள ஹோட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து அப்படியே இழுக்கிறப்ப அந்த த்ரெட்டு வந்து கீழே வந்துடும். வந்தோடனே கீழே ஒரு லாக் செயின் போடணும். போட்டுட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே நீடில் கீழே குத்தி நூல் எடுக்கிறோம். இழுத்துட்டு அப்படியே கீழே ஒரே இழுத்தமாக்கும். அந்த நூல் கீழே இறங்கி வந்துடும். அதனால் இறங்கி வந்தோடனே கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அடுத்து நேராக மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போடுறோம். அந்த இடத்துல அதே மாதிரி கீழே இழுக்கிறோம். அப்படியே கீழே இழுத்தோடனே பேக் ஸ்டிச் போடுறோம். அடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அப்படியே மேலே குத்தி அப்படியே இழுக்கிறோம். கீழே இழுத்துட்டு வரணும். அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழே இழுக்கிறப்ப வந்துடும். அது எந்த அளவுக்கு கீழே இழுக்கிறோமோ இழுத்து அந்த ஏற்கனவே குத்தின இடத்துல வந்து அடுத்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கடுத்து லாங் செயின் போடுறோம். போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே குத்துறோம். மேலே குத்தி நூலை இழுத்து கீழே கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு போட்டு மேலே ஊற்றி இழுக்கிறோம். திருப்பி கீழே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாங் செயின் போட்டு அதுக்கடுத்து மேலே குத்தி இழுக்கிறோம். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோலுக்கு இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு ஓட்டை போட்டு நெருக்கி ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து கலந்து போடுறோம். நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டிச் போடுறோம். இது ஈஸியாக இருக்கும். பட்டன் ஹோலுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். மேலேருந்து த்ரெட்டை அப்படியே இழுக்கிறோம். கொண்டு வந்து ஒரு சின்ன குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டு அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டு அந்த நீடில் வந்து நம்ம பக்கமாக இழுக்கணும். மேலே குத்திட்டு அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு உள்ளே குத்திட்டு நம்மளை பார்த்து அந்த நிப்பிள் வர்ற மாதிரி இழுக்கணும். அடுத்து மேலே குத்திட்டு அப்படியே த்ரெட்டை கீழே இழுத்துட்டு வரோம். அந்த குத்தின இடத்துலையும் அடுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது ஈஸியாக இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டோமாக்கா அடுத்து வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் போட்டுக்கலாம். போட்டு இதே மாதிரி போட்டு கற்றுக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மறுபடியும் 2 தடவை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம படம் வரையணும்னா இந்த ஒரு ஸ்கர்ட் மாதிரி போட்டு இதில் ஸ்டிச் போட்டு பழகலாம்.